வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரிக் ஸ்டிச்சில் ஒரு டைனி மஷ்ரூம் பார்க்க போகிறோம். இது பிகினர் ஃப்ரெண்ட்லி, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது சீக்கிரமாகவும் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சின்ன வேலை தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே 2 ஒயிட் எடுத்திருக்கேன். 2 ஒயிட் பீட், சீட் பீட். ஃபஸ்ட்டு பீட்டில் உள்ள விட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே 2 பீட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது கொஞ்சம் செக்யூர் ஆனோன்னா நம்ம நெக்ஸ்ட் பீட் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் நெக்ஸ்ட்டு ஒரு பீட் எடுத்திருக்கேன். டூ ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் வச்சுட்டு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும், லூஸ் ஆகாமல் இருக்கும். லூஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 2 தடவை போட்டுட்டிங்கன்னா டைட் ஆகிடும். இது ரொம்ப டைனி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் லைனில் 3ல் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 பீட் எடுத்திருக்கேன். செகண்ட் லைன் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. இன்க்ரீஸ் ஸ்டிச்னால் ஃபஸ்ட்டில் போடணும். இது லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட் பீட்டுக்குள்ளார வந்துட்டு திருப்பி செகண்ட் பீட்டில் மேலே வந்துட்டோம்னா டைட்டாக செக்யூர் ஆயிரும். இன்னும் 1 by 1 தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 1 ஒயிட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பீட் எடுத்திருக்கேன். இதில் நெக்ஸ்ட் இருக்க கேப்பில் நான் உள்ள விட்டு எடுத்துக்கிறேன். செகண்ட் லைனில் டோட்டல் 4 பீடு வரணும். நம்ம 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபோர்த்து ஒன்க்கு வந்துட்டு ஸ்பேஸ் கிடையாது. ஸோ எங்கே தேர்ட் பீடு நம்ம ஜாயின் பண்ணமோ அதே கேப்பில் 4th பீடையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம அந்த ஹோலை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா போதும். போட்டுட்டு லாஸ்ட் பீடு எந்த பீடை இப்போ புதுசாக சேர்த்தோமோ அது வழியாக வெளியில் வந்துக்கலாம். நல்லா பிடிச்சி டைட்டாக புல் பண்ணுங்கள். லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு டைம் போய்க்கலாம். ஒரு சில சமயம் பீடு ஈக்குவலாக இருக்கும்போது ஃபிட் ஆகிடும். அன்ஈவன் பீட்ஸாக இருக்கும்போதுட்டு லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நம்ம இந்த மாதிரி இது போட்டுட்டோம்னா நமக்கு செக்யூர்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் வித் 2 பீட். இது வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சு. இதில் டோட்டல் 3 பீட் தான் வரும். ஸோ டிக்ரீஸ் ஸ்டிச்னால் செகண்ட் ஒன்ல ஒன்றும், இன்க்ரீஸ்னால் ஃபஸ்ட் இதில் ஜாயின் பண்ணணும், டிக்ரீஸ்னால் செகண்டில் ஜாயின் பண்ணணும். இப்போ செகண்ட் ஒன்ல ஜாயின் பண்ணுறேன். எப்போதுமே எந்த பீடு லாஸ்ட்டாக இருக்கோ அதில் வழியாக மேலே வந்துடுவோம்.
2 விரலுக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராடக்ட் நீட்டாக வரும், ப்ராஜெக்ட் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ நான் திருப்பியும் ஃபஸ்ட்டு பீடு வழியாக உள்ளே வந்துட்டு செகண்ட் பீடு வழியாக வெளியே வந்துக்கிறேன். ஏன்னா டிக்ரீஸ் ஸ்டிச்சில் எப்போதுமே பீடு லாஸ்ட்டில் தூக்கிட்டு தான் நிற்கும். அதை நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தி விடுற மாதிரி நம்ம இந்த 2 தடவை போட்டோம் அப்படின்ட்டாக்கா இப்படி அழுத்தி இப்படி இழுக்கும்போது இது கொஞ்சம் நிற்கும், கரெக்டாக நிற்கும். இப்போ இது தேர்ட் லைனில் லாஸ்ட் பீடு ஒரே ஒரு பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு பீட் போட்டுட்டேன். இதோட இந்த லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டோட்டல் 3 லைன் போட்டிருக்கோம் ஒயிட் கலரில். இப்போ நெக்ஸ்ட்டு ரெட் கலரில் போட போகிறோம் மஷ்ரூமோட டாப் பார்ட்டு. இப்போ 2 ரெட் கலர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இது இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது இன்க்ரீஸ் ஸ்டிச் இல்லாத எக்ஸ்ட்ரா ஒரு பீடு இந்த சைடும் அந்த சைடும் ஆட் ஆகும். அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மேலே வந்தாச்சு. இப்போ நமக்கு இங்கிட்ட இன்னொரு பீடு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ஸோ நம்ம இந்த ரெட் கலர் வழியாக ஃபஸ்ட்டு பீட் வழியாக வெளியில் வருவோம். ஒரு 1 ரெட் பீட் எடுத்திருக்கேன். இந்த ஃபஸ்ட் பீடுக்குள்ளார நம்ம உள்ளே விட்டுடுவோம். இங்கேருந்து இங்கே வந்துட்டேன். இப்போ திருப்பியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கேயே வந்து முடிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த பீடு தூக்கிட்டு இருக்கோம். 2 விரலுக்கு நடுவில் வச்சுட்டு ஒயரை டைட்டாக புல் பண்ணிங்கன்னா அது சரியாயிடும். அந்த கேப்பெல்லாம் நல்லா கரெக்டாக இழுத்து ஃபுல் பண்ணிடும். இப்போ 1 by 1 கண்டினியூ பண்ணுவோம். 1 by 1 கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்து 1 பீட் எடுத்திருக்கேன், 4th பீட். டோட்டல் 6 பீட் நமக்கு வேணும். இப்போ 4th one போடுறோம். ஃபிஃப்த் பீட். கேப் இல்லாத போது லாஸ்ட் பீடு எங்கே ஆட் பண்ணமோ அதுக்கு பக்கத்து பீடை அங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதில் நான் லாஸ்ட் பீட்லேயே நான் இந்த தடவை மேலே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு இன்னொரு பீடு அந்த சைடில் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ 5 பீட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 6வதுக்கு ஒரு சிங்கிள் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து அவுட்டரில் வரும். இந்த சைடு மாதிரி நம்ம ஃபஸ்ட் லைனில் போட்ட மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம். இது டைட்டாக இருக்காது. ஸோ வந்து 2 தடவை இப்படி போயிட்டு வந்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் போகணும். நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஸ்டிச்சு இந்த லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிறதுனால அது இந்த சைடு வெளியே வராது. நமக்கு இந்த இதில் கார்னரில் ஒயரை கொண்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கு. ஸோ நான் இந்த சைடு இருக்க 3rd பீட்குள்ளார உள்ளார வரேன். லாஸ்ட் 3rd பீடில் உள்ளார வரேன். இப்படி உள்ளார வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு பீடில் நான் வெளியிலையும் வரேன்.
இந்த மாதிரி போகும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த லைன் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி பிரிக் ஸ்டிச்சில் லாங் லைன் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோன்னா கீழே இருக்கிறது போட ஈஸி. நான் இது சின்ன ப்ராடக்ட்ன்றதுனால கீழே இருந்தே மேலே போயிட்டேன். நெக்ஸ்ட் 2 bead, ஸ்டார்ட் வித் 2 bead ஆல்வேஸ். இந்த ஃபஸ்ட்டு இதில் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேப்பில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தேர்ட் பீட் இன்னும் 1 by 1 நம்ம போட்டுக்கலாம். இன்னும் 1 by 1 போட்டுக்கலாம். இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னென்ன பீட் ஆட் பண்ணியிருக்கிறேன்றதை பார்ப்போம். 3 ரெட்டுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் 2 ரெட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேர்ட் ரெட்டையும் இடம் இல்லை, ஸோ லாஸ்ட் பீட் ஆட் பண்ண இடத்துலையே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெட் அண்ட் ஒயிட், நெக்ஸ்ட்டு ரெட் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன். இது டிக்ரீஸ் ஸ்டிச்னால ஃபஸ்ட்டு ஒன்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்னில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே பீடி ஈவனாக இல்லை, ஸோ நான் இன்னொரு தடவை போட்டு புல் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் அது மேட்சிங்காக வரும், டைட் ஆகும். நான் அப்படியே இதில் 1 by 1 கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இப்போ இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ரெட் அண்ட் ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் 2 ரெட் 1 ஒயிட் அகெயின் 1 ரெட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் வித் 2 ரெட், டிக்ரீஸ் ஸ்டிச். ஸோ செகண்ட் இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் வித் 2 ரெட்டில் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட்டு, அப்புறம் 2 ரெட்டு. நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட் லைன் டிக்ரீஸ் ஸ்டிச்சு. டோட்டல் 4 பீடு தான், 4 ரெட்டு. ஸோ டிக்ரீஸ் ஸ்டிச்சு நான் ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 1 by 1 நம்ம ஆட் பண்ணுவோம். இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 ஒயிட்டு லாஸ்ட்டு 3 ரெட் கலர் லாஸ்ட்டு ஸ்டெப்பு. லாஸ்ட் லைன் டிக்ரீஸ் ஸ்டிச்சு 2 ரெட் எடுத்திருக்கேன். லாஸ்ட் பீட் சிங்கிள் பீட். இதோட இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது.
cute tiny little mushroom ready. இப்போ நான் ஜஸ்ட் ஒயரை வந்துட்டு 2-3 இதில் உள்ள விட்டு நம்ம எடுத்தோம்னா போதும். கார்னருக்கு போகிறீங்க அப்படின்ட்டாக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிடும். ஃபைனல் நாட் போட்டு எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சது. இது ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும். இயரிங்ஸ், பெண்டன்ட், இந்த கீ செயின்ஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி சாம் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.